வெள்ளிக்கிழமை வந்தாச்சு. தாளம் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைய நாங்களும் வந்துவிட்டோம். அனைவருக்கும் வணக்கம். It's great to be meeting all of you once again as we bring you stories that reflect experiences shaping our community, from celebration and compassion to growth and progress. நம் சமூகத்தில் நிகழ்ந்த அந்த பொன்னான தருணங்களை உங்களுக்காக தொகுத்து கொண்டு வந்திருக்கிறோம். With an aim to guide, educate and maybe even inspire you. இசை, கலாச்சாரம் மற்றும் பண்டிகை உணர்வோடு சமூகத்தை ஒன்றிணைத்த கொண்டாட்டத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். Followed by that, a celebration focused on spending time in a meaningful way and giving back to society. இறுதியாக எதிர்காலத்தை வடிவமைப்பதில் கல்வியின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கும் ஒரு நிகழ்வை பற்றி நாம் பார்க்க போகிறோம். 3 interesting stories in our lineup today, each one carrying a deeper meaning. Welcome to another episode of தாளம் Indian Beat. அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். ஒரு பண்டிகையை நாம் கடந்த பிறகும் அதன் உணர்வும் மதிப்புகளும் நம்முடன் தொடர்ந்து நிலைத்திருக்கின்றன. சமூக நலனிற்கு அடித்தளமாக இருக்கும் நன்றியுணர்வு, ஒற்றுமை போன்ற விழுமியங்களை ஒரு பண்டிகையின் கொண்டாட்டம் நமக்கு தொடர்ந்து நினைவூட்டுகிறது. That's right, Suganthi. Festivals like Pongal go beyond the rituals. They reflect the relationship between individuals, nature and community, and those ideas remain relevant regardless of when they are observed. சிங்கப்பூரில் பண்டிகை கொண்டாட்டங்கள் பொது இடங்களில் நடைபெறும் போது வெவ்வேறு பின்னணிகளைச் சேர்ந்த மக்கள் அவற்றில் கலந்து கொண்டு மற்ற கலாச்சாரங்களை பற்றி கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாகவும் அவை அமைகின்றன. And this shared participation creates opportunities for families to spend time together, for younger generations to learn, and for traditions to continue in meaningful ways. இத்தகைய கலாச்சார தளங்களை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் கலைக்கும் கலைஞர்களுக்கும் ஒரு பெரும் பங்குண்டு. And with that in mind, our first story highlights how familiar faces from the local media scene help bring culture closer to the community via a Pongal celebration. Let's check it out. பொங்கல் பண்டிகையின் கொண்டாட்ட உணர்வை மிக கோலாகலமாக கெம்பல் லேனுக்கு கொண்டு வந்தது மீடியாகார்ப் நிறுவனமும் இந்திய மரபுடைமை நிலையமும் இணைந்து ஏற்பாடு செய்த கலை நிகழ்ச்சி பொங்கலும் பொங்கட்டுமே. பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் உழவர் திருநாளை திரையில் கொண்டாடும் அதே வேளையில் இம்முயற்சி கொண்டாட்டத்தை நேரடியாக மக்களிடம் கொண்டு சேர்த்தது. இந்தியர்கள் மட்டுமல்லாமல் லிட்டில் இந்தியா வட்டாரத்திற்கு வந்திருந்த அனைவரும் வசந்தம் கலைஞர்களின் படைப்புகளை நேரில் கண்டு ரசிப்பதற்கான வாய்ப்பையும் இது வழங்கியது. இந்த பொங்கலும் பொங்கட்டுமே நிகழ்ச்சி மீடியாகார்ப்பும் ஐஹெச்சியும் சேர்ந்து இணைந்து படைக்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம் கலைஞர்களை நம்முடைய ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணும். அதுதான் அதனுடைய முக்கிய நோக்கம். நிகழ்ச்சிக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. மக்கள் ஆரவாரமாக நம்ம கலைஞர்களை கொண்டாடினாங்க. அவர்களோட சேர்ந்து பொங்கலை வரவேற்றாங்க. இந்த மாதிரி முக்கியமான நம்முடைய விழாக்களுக்கு இது போன்ற கொலாபரேஷன்ஸை மக்கள் எதிர்பார்க்கலாம். பொங்கல் என்றால் சிங்கப்பூர் இந்தியர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விழா. அதையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் இந்திய மரபுடைமை நிலையம் ஒரு பொங்கல் கொண்டாட்டத்தை படைப்போம். இந்த வருஷம் நாங்கள் மீடியாகார்ப்புடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நேரில் பார்க்கும் மாதிரி படைத்திருக்கிறோம். அதாவது மக்கள் வீட்டிலிருந்து தொலைக்காட்சியில் பார்த்தும் மகிழலாம், நேரில் மற்றவர்களுடன், நண்பர்களுடன், குடும்பத்தினரோடு, முக்கியமாக மற்ற இனத்தவர்களோடு சேர்த்து அதை பார்த்து பொங்கலை ரசிக்கலாம். பார்வையாளர்களுக்கு முன் நிகழ்ச்சி படைப்பதும் அவர்களின் கைத்தட்டலையும் ஆரவாரத்தையும் நேரில் உணர்வதும் கலைஞர்களுக்கு சிறப்பான அனுபவமாக அமைந்தது. மக்களின் பாராட்டுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய வெகுமதி என்று தெரிவித்தனர் கலைஞர்கள். அந்த இணைப்புங்குவாங்க, கனெக்ஷன் அப்படின்னு, அந்த மக்களுடன் சேர்ந்து பாடும்போது அதனுடைய சுருதி வேறு, விவரம் வேறு, சூழ்நிலை வேறு. அந்த சூழ்நிலையை நம்ம பாடும்போது மகிழ்ச்சி அடைகின்றோம். திருவிழா என்றால் வெளியில் நின்று பாடுவது தான் சிறப்பு என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதே அரங்கத்தில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நான் செஞ்சுருக்கிறோம். ஆனால் அந்த நிகழ்ச்சிகளிலும்
வெளி நிகழ்ச்சி செய்யும்போது தான் அது ஒரு தனி இன்பம், தனி குஷி, ஒரு கலைஞனுக்கு ஒரு பேரும் புகழும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சம்பவம். அவுட்டோர் நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி பொங்கல் நிகழ்ச்சிகள், அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறது அது ஒரு தனிப்பட்ட ஃபீலிங். ஏன்னா சொல்கிறேன்னே, பர்ஃபார்மன்ஸ் வெயிட் பண்ணோம், ஆளுக்காக வரணும், வெளியே அவுட்டோரில் பெர்ஃபார்ம் பண்ணுற இன்ஃப்ரண்ட் ஆஃப் த க்ளவுட், அது இன்னும் ரொம்ப கிட்டையாக இருக்காங்க, நம்ம முன்னாடி இருக்காங்க, அவங்கள பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் உதறோம் இல்லையா. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது அவங்க பார்க்குறாங்களே, அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எங்கேயும் கிடைக்காது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பல இளம் கலைஞர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சமூக கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவது இதுவே முதல் முறை. தொலைக்காட்சி ரசிகர்களுடன் நேரடியாக பிணைப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக மட்டுமல்லாமல் இந்நிகழ்ச்சி அவர்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள கற்றல் அனுபவமாகவும் அமைந்தது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு மீடியாகார்ப் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ தான் நம்மளோட ஜேர்னியை ஆரம்பிக்குது. அண்ட் இட்ஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் டு மீட் த வியூவர்ஸ். ஏன்னா அவங்க வந்து எங்களை தொலைக்காட்சியில் தான் பார்க்குறாங்க. நாங்கள் வந்து நேரில் போய் சந்தித்தா இட்ஸ் மோர் ஆஃப் அ கனெக்டிவிட்டி. எங்களை போல் இளம் கலைஞர்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து பாடுறதுக்கு இல்லை வந்து பங்கேற்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்குது. நிகழ்ச்சியின் மற்றுமொரு சிறப்பம்சம் தயாரிப்பு குழு பயன்படுத்திய தொழில்நுட்ப யுத்திகள். ட்ரோன், கிரேன் உள்ளிட்ட ஒளிப்பதிவு அமைப்புகள் மேடையின் நிகழ்வுகளை வழக்கத்திற்கு மாறான அற்புதமான கோணங்களில் படம் பிடித்து காட்டின. வசந்தம் கலைஞர்கள் மட்டுமல்லாமல் உள்ளூர் இந்திய கலைக்குழுக்களும் பாரம்பரிய கலை வடிவங்களை படைத்து காட்டி இத்தயாரிப்பின் தரத்தை உயர்த்தின. இந்த ப்ரோக்ராம் மூலிமா வந்து நாங்கள் எங்கள் ஸ்கூல் வந்து என்ன படித்தோம்னாக்கா ஒயிலாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, அப்புறம் சக்கைக்குச்சி, இந்த மாதிரி ஒரு கலையெல்லாம் நாங்கள் வந்து படித்தோம். இந்த ப்ரோக்ராம் மூலிமா வந்து நிறைய மக்களுக்கு வந்து போய் சேரணும்னு சொல்லிட்டு இதுதான் எங்களோட நோக்கம். கண்டிப்பாக அந்த வெதர் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட். இட் வாஸ் எ லாங் டே. ஆனால் வந்து இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்லுவேன். நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது லைஃபாக வந்து மக்களுக்கு போய் சேரணும். அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இது பார்த்து வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீலிங் வந்து கொடுத்துச்சு. லிட்டில் இந்தியாவுக்கு வருகை தந்த பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடனும் அன்புக்குரியவர்களுடனும் ஒன்றாக நேரத்தை செலவிடவும் பண்டிகை சூழலை அனுபவிக்கவும் இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல தளமாக திகழ்ந்தது. இந்திய மரபுடைமை நிலையத்தின் சிறப்பு பொங்கல் நடவடிக்கைகளில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பாகவும் இது அமைந்தது. ஐ திங்க் இந்த மாதிரி நம்ம தேக்கா வட்டாரத்தில் வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணும்போது எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ சின்ன பிள்ளைங்க என்னோட டாட்டரோட நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ அவங்களும் இது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது. ரொம்ப ஆச்சரியத்தோட வியப்போடு பார்த்துருக்கோம், இப்படியெல்லாம் இருக்குமா அப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி இங்கே வந்து நம்மளோட இந்தியன் ஹெரிட்டேஜ் சென்டரில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆக்டிவிட்டீஸும் நிறையா வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அண்ட் பல்லாங்குழி இது இருந்துச்சு, பொங்கல் பாட் பெயிண்டிங் இருந்துச்சு. ஸோ நிறைய கற்றுக்க முடிஞ்சது ஆக்சுவலி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக. ஐ திங்க் அவங்களும் நிறைய கற்றுக்கிட்டாங்க இல்லையா? எனக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் ரொம்ப பிடிச்சது. நிகழ்ச்சியை பார்த்து வந்து நல்லா பாட்டுனா பாடினாங்க, அதை பார்த்தேன், நல்லா இருந்தது. இங்கே பொங்கல் விஷயமா இங்கே இப்போ கற்றுக்கு வந்து இங்கே வந்தேன். வரும்போது நல்லா இருந்தது. இன்றைக்கி பொங்கல் வந்து எப்படி செய்யறது கற்றுக்க, அரிசியிலேருந்து நெல்லிலேருந்து தனித்தனியாக அவங்க வந்து எப்படி பண்ணணுன்னு பண்ணேன், ட்ரை பண்ணேன். அது ரொம்ப நல்லா இருந்தது, ஜாய்ஃபுல்லாக இருந்தது. இது போன்ற கூட்டு முயற்சிகள் பண்டிகைகளை கொண்டாடுவதையும் தாண்டி நம் கலாச்சாரம் செழிப்புடன் இருக்க துணை புரிகின்றன. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமல்ல, மக்களை ஒன்றிணைப்பதிலும் மரபுகளை பாதுகாப்பதிலும் நமது அடையாளத்தை வலுப்படுத்துவதிலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன. That was a lovely reminder of how cultural celebrations can bring people together beyond the festive season itself. நிச்சயமாக மாலினி, நமது நிகழ்ச்சியில் இடம்பெறவிருக்கும் அடுத்த கதையும் அன்பின் வழி சமூகத்தை ஒன்று திரட்டும் ஒரு கொண்டாட்டத்தை பற்றிதான். அந்த கதையை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு முன் Let's head out for a short break.
Festive seasons are often associated with family gatherings, shared meals, and time spent with loved ones. For many, these moments are deeply cherished and eagerly awaited each year. ஆனால் எல்லோரும் பண்டிகைகளை ஒரே மாதிரியாக கொண்டாடுவதில்லை. பல்வேறு காரணங்களுக்காக தங்கள் குடும்பத்தினருடனும் அன்புக்குரியவர்களுடனும் பண்டிகைகளை கொண்டாடும் வாய்ப்பு நம்மில் பலருக்கு அமைவதில்லை என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். And that's where the role of the community becomes especially meaningful. Coming together, even in simple ways, can help create a sense of warmth and inclusion for those who might otherwise feel left out. தாங்கள் கவனிக்கப்படுகிறார்கள், மதிக்கப்படுகிறார்கள், நினைவில் வைக்கப்படுகிறார்கள் என்பதை மற்றவர்களுக்கு நினைவூட்டும் செய்கைகள் இன்றியமையாதவை, விலைமதிப்பில்லாதவை. In a diverse society like ours, these collective efforts reflect the values we hold close to our hearts: empathy, responsibility, and looking out for one another. இந்த உணர்வை அழகாக எடுத்துக்காட்டிய ஒரு சமூக முயற்சியை தான் நாம் அடுத்து பார்க்க போகிறோம். Here's the story for you. This year, the Lisha Women's Wing chose to mark the harvest festive season by giving back to the community. They visited the Sri Narayana Mission Nursing Home to spend time with the residents and share a meaningful Pongal celebration with them. Titled Hearts in Action, the initiative saw members coming together with the intention of bringing warmth, companionship, and festive cheer to the elderly residents during this special time of the year. So we're just not talking about community support, but we are actually in action. We came down, we celebrated Pongal festival. I mean, it's Pongal month, so celebrated with them and emotionally connected with them and interacted with them with a lot of aspects that will have a kind of a connection and interaction with them. We plan activities in such a way that the Narayana Mission residents can enjoy the Pongal in a traditional way. The residents are not just get to celebrate among themselves, but they're celebrating with the entire community. The day began with the traditional preparation of Pongal, cooked in a pot and allowed to boil over as residents and volunteers came together to chant Pongalo Pongal in unison. This was followed by a series of activities such as Pongal pot painting, singing, dance performances, and games, keeping the residents engaged while creating opportunities for interaction and heartfelt conversations with the volunteers. We feel this day should also be a splendid day with a freshness, with fresh pongal. Of course, they can't do so much of sweets, but it's actually a sweet day in the way they experience it. And also coming together as a community, I think that's most important. And when we celebrate not just with us, with ourselves, with our family, but we, the community, we, the Singapore community, celebrating it with our elders. I think that's really splendid and that's very special. Another highlight of the initiative was the involvement of contestants from the ongoing pageant competition Miss and Mrs. ASEAN 2026, who joined hands with the Lisha Women's Wing as volunteers. Social service plays an important role in pageantry, as contestants are encouraged to lend their voices and efforts to meaningful causes. And this collaboration provided them with valuable exposure to compassion, empathy, and community service while contributing positively and growing in their own personal journeys. So I'm here today with my beautiful Miss and Mrs. ASEAN semi-finalists, and we are in collaboration with Lisha's Women Wing, and I'm extremely honoured and grateful to be here because as a pageant society, we truly want to make an impact in the society, and because of that, we are so grateful to be able to volunteer with our elderly and I guess just bring a smile in their faces. I think today as the whole pageant community, we came down to support the elderly, and I think this is our way of doing something for the community and giving back to the society. So one thing that as ladies and as women we stand for is we all have our different advocacies, and part of our advocacy is to genuinely help people and to do the best that we can for the society, and that's exactly what as a whole Miss and Mrs. ASEAN community we are doing over here. For the residents, the visit brought a sense of joy and connection as they welcomed the volunteers into their space and took part in the celebrations together. The shared moments, conversations, and activities added warmth to the day, making the festive occasion a memorable one for everyone involved. வாலண்டி வந்தாங்க, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் பொங்கினாங்க, பொங்கிட்டு பாட்டு பாடினாங்க, பாட்டு பாடி டான்ஸ் ஆடினாங்க,
அப்போ செலிப்ரேட் பண்ணோம். Because it makes me happy. Because I'm all alone here. So, I mean, I have friends and children and all are like to them. But I feel happy when I see outsiders also. So when they came and performed and all that, I was really, really, really happy. The event served as a gentle reminder that when individuals step forward with sincerity and care, even simple actions can create a lasting impact on society. A celebration finds its true meaning only when it is shared inclusively, ensuring that everyone feels seen, valued, and remembered. சமூகம் எவ்வாறு ஒன்றிணைந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு அந்த நிகழ்வு ஒரு நிகழ்ச்சியான எடுத்துக்காட்டாக அமைந்தது. That's right, Suganthi. And coming up next, we take a look at an event that celebrates achievement and effort in education. அதற்கு முன் ஒரு சிறு இடைவேளை, தொடர்ந்து இணைந்திருங்கள். சிங்கப்பூரில் ஒவ்வொரு மாணவரும் தரமான கல்வியை பெறுவதை உறுதி செய்வதில் அரசாங்கமும் சமூக அமைப்புகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதற்காக பல வகையான கல்வி நிதி உதவிகளும் வழங்கப்படுகின்றன. நிதி பற்றாக்குறையின் காரணத்தினால் எந்த ஒரு மாணவரும் கல்வியில் பின்தங்கிவிடக்கூடாது என்ற காரணத்தையும் தாண்டி கல்வியில் தொடர்ந்து சிறந்து விளங்குவதற்கான ஊக்குவிப்பையும் இத்தகைய உதவித்தொகைகள் வழங்குகின்றன. Students today have access to various forms of financial support for their studies through government initiatives and organizations that are committed to helping them pursue their educational goals. எடுத்துக்காட்டிற்கு எடிசேஃப் போன்ற அரசாங்க நிதி உதவி திட்டங்கள் மாணவர்களின் கல்வி பயணத்திற்கு உறுதுணையாக நிற்கின்றன. பிள்ளைகளின் கல்வி சார்ந்த செலவுகளில் பெற்றோருக்கு ஆதரவளிக்க இத்தகைய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. These efforts reflect a strong commitment to making quality education accessible to all, ensuring that financial limitations do not stand in the way of any student. அந்த வரிசையில் அண்மையில் நிகழ்ந்த ஒரு கல்வி உபகார சம்பள விருது நிகழ்ச்சியை பற்றி நாம் அடுத்து பார்க்க போகிறோம். Let's take a closer look. மாணவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும், சமூகத்தை மேம்படுத்த வேண்டும். இந்த நோக்கத்துடன் கடந்த 13 ஆண்டுகளாக செட்டியார்கள் கோவில் குழுமம் கல்வி உதவி நிதி விருதுகளை வழங்கி வருகிறது. இவ்வாண்டு சுமார் 287 மாணவர்களுக்கு மொத்தம் 100,000 வெள்ளி மதிப்புடைய நிதி உதவி வழங்கப்பட்டது. அன்றாட அடிப்படை தேவைகள், கல்வி சார்ந்த செலவுகள் ஆகியவற்றை சமாளிக்க இந்த உதவித்தொகை மாணவர்களுக்கு துணை புரிகிறது. இந்த நிகழ்ச்சி போன 13 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பசங்களாம் நல்லா படிக்கணும். கல்விங்கிறது எல்லாருக்குமே ஒரு பேசிக், ஒரு அத்தியாவசியமானது. நம்ம பசங்க நல்லா படிக்கணும். அது நாட் ஜஸ்ட் த ஃபேமிலி, நம்ம சமூகம், நம்ம நாடு எல்லாத்தையுமே இட் வில் பிரிங் அப் பெட்டர். கடந்த ஆண்டின் தேர்வுகளில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு கல்வி உபகார சம்பளமும், உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு கல்வி உதவி நிதி விருதுகளும் வழங்கப்பட்டன. சிங்கப்பூரில் கல்வி அனைவருக்கும் பொதுவானது. எந்த ஒரு மாணவரும் பின்தங்கிவிடக்கூடாது. ஆதலால் இனம், மொழி, மதம் என்ற எந்த வேற்றுமையும் பாராமல் தகுதியுள்ள மாணவர்களுக்கு இவ்விழாவில் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சிங்கப்பூர் பல இன மக்கள் வாழ்கிற ஊர். ஸோ அப்போ நம்ம தமிழர்கள், இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா இன மக்களுக்கும் கொடுத்தா தான் எல்லா இன மக்களும் முன்னேறி அடுத்த ஜென்ரேஷன் நல்லா வளரும். ஒவ்வொரு மாணவரும் பல எதிர்கால லட்சியங்களை கொண்டுள்ளனர். அவற்றை அடைவதற்கு கடினமாக படிக்கின்றனர். நிதி சார்ந்த கவலைகள் தணிக்கப்படும் போது அதிக நம்பிக்கையுடன் தங்களுடைய கல்வி பயணத்தில் கவனம் செலுத்த இதுபோன்ற கல்வி விருதுகள் அனுமதிக்கின்றன. சமூக அமைப்புகள் இதை செய்யணும், கண்டிப்பாக செய்யணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னோட எய்ம் டாக்டர் ஆகணும்னு. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நம்மளாலே முடியும். நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம பயப்படாமல் நம்ம நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் பாலி போகணும், அதுக்கப்புறம் நம்ம யூனி போகணும். அந்த செலவை பற்றி யோசிக்காமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி நகர்ந்து போகணும்னு சொல்கிற ஒரு யோசிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. In hardship moments, we know that the community is there to support us, regardless whatever we are doing. So I think it's really important that we know that there's outside help
இது போன்ற சமூக முயற்சிகள் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்பங்களுக்கும், குறிப்பாக அவர்களுடைய பெற்றோருக்கும் அத்தியாவசியம். ரொம்ப அவசியமாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஹெல்ப்புன்னா என்ன மாதிரி ஹெல்ப்புன்னா, ஒரு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, ஏதோ எமர்ஜென்சிக்கு வந்து ஏதோ ஃபீஸ் கட்டுறது, ஏதோ ஒரு இதில் தேவைப்படுது. இந்த மாதிரி சமூகம் ஒன்று கூடி இருக்கிறதுனால எல்லாருமே ஒரே கம்யூனிட்டியாக நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். யாரையுமே பிரித்து பார்க்காம இங்கே ஒரு சமூக அமைப்பை உருவாகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்விருதுகள் எதிர்காலத்தில் மீண்டும் சமூகத்திற்கு பங்களிக்கவும், தங்கள் பயனடைந்ததைப் போலவே மற்ற மாணவர்களுக்கும் உதவிகரம் நீட்டவும் தமக்கு ஊக்கமளிப்பதாக தெரிவித்தனர் மாணவர்கள். I do believe that it's our responsibility, right, to give back after we have received so much. Yeah. So how I give back, right, is by, of course, offering my time and of course offering maybe my resources as well in the future, right? Because awards like these help me to succeed in my career and get me to where I am in the future. So it's only right that I come back and give back in terms of my time. So it could be like mentoring people, or it could be even contributing financially to something like CTS, Chattayas Temple Society. சிங்கப்பூரை பொறுத்தவரையில் கல்விதான் ஒரு மாணவருக்கு உயர்வு தரும். வெற்றியை நோக்கி செல்லும் பாதையில் அது ஓர் இன்றியமையாத படிக்கல். எனவே மாணவர்களுக்கு கல்வி ஆதரவு வழங்குவதன் மூலம் அடுத்த தலைமுறையை வளர்ப்பதில் சமூகத்திற்கும் ஒரு முக்கிய பங்குண்டு என்பதை இதுபோன்ற முயற்சிகள் நமக்கு மீண்டும் நினைவூட்டுகின்றன. With that, we have come to the end of today's episode. நீங்கள் ஏதேனும் ஒரு சமூக நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கிறீர்களா? அது நம் தாளம் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Then don't forget to write into us at indianbeat@mediacorp.com.sg. Till we meet again next week, have a great weekend and a fantastic week ahead. விடை பெற்றுக் கொள்வது மாலினி, சுகந்தி. நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீட். Bye. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம்.